ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே வீடியோ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரத பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சிம்பிளாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது இல்லாமல் நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அங்கே என்ன நாங்கள் வாங்கினோன்னு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பயும் போல் எந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் நிறையாவே வேலை இருக்குது. எப்பயுமே நான் பண்டிகை டைமில் முன்னாடியே பார்த்திங்கன்னா குங்குமஞ்சள்லாம் வச்சுருவேன். நேற்றே க்ளீன் பண்ணி வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா குங்குமஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எப்பயும் போல் செஞ்சேன். ஸோ என்னென்னா இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பூஜை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் எப்பயும் போல் சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ட பின்னாடி அங்கே போகலான்னு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சிங்க. நான் இப்போ தான் டிஃபன் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி தனுக்கும் ரித்திக்கும் ஸ்கூல் லீவு தாங்க விட்டுருக்காங்க. எதுக்குன்னா வரலட்சுமி விரத பூஜை இருக்கிறதால இந்த ஊரில் நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்காக தாங்க ஸ்கூலாக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லஞ்சுக்கு நான் சமைச்சு முடிச்சிட்டேங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா பீன்ஸு பொரியலும் அதுக்கப்புறமா கொள்ளுப்பருப்பும் குழம்பும் தாங்க செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. என்னென்னா நான் காலைல ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதால எனக்கு பசிக்கலை. ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலான்னு வீட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் பழம் இருந்தது. அதை தாங்க ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இது குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் கிளம்பி போக வேண்டியது தான். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த இடமும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஜூஸ் தான், ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸியில் அடித்து குடிக்க வேண்டியது தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே பக்கத்தில் பூஜை நடந்தது. ஸோ அந்த இடத்துக்கு தாங்க போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வரலட்சுமி விரத பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகணும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். என்னென்னா அங்கே ஒரே சவுண்டாக இருந்ததால் என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல. அது இல்லாமல் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்னால் எந்த வீடியோவும் சரியாக எடுக்க முடியலங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் லைட்டாக எடுத்தது மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா என் ஹஸ்பண்ட் பேட்மிண்டன் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அவங்க ரெகுலராக பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு பேட் வாங்க தாங்க வந்திருக்கோம். எப்பயுமே இங்கே தான் பேட் வாங்குவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்களும் கூட வந்திருக்கோம். ஸோ இது பாருங்கள், இந்த பேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட் விற்குதுன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மேனுங்க யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேட்டு தாங்க. ஒரு பேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 2000 3000லேருந்து இருக்குது ஸ்டார்டிங்கே. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 25,000 30,000 அந்த ரேட்டில் கூட பேட் இருக்குங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் எப்பயுமே யூஸ் பண்ணுற பேட் பார்த்திங்கன்னா ஒரு 4000 5000 ரேட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பேட் செலக்ட் பண்ணார். ஸோ எந்த பேட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டு தாங்க அவர் செலக்ட் பண்ணார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பேட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 4800 சொன்னாங்க. அவ்வளோதாங்க, பேட்டும் வாங்கியாச்சுங்க. ரித்திக் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அங்கே இங்கேன்னு அவன் பாட்டுட்டு போயிட்டே இருந்தான். என்னால் சரியாக வீடியோ எடுக்கவே முடியலங்க. இந்த ஷாப்பில் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. இது எங்கே இருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இங்கே நிறைய ஷாப்புங்க இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான ஷாப்பு தான். ஸ்போர்ட்ஸ் மேனுங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, அப்புறம் இப்போ பேட்டுங்க பாலு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குங்க. ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் இந்த ஷாப்பில் தான் வாங்குவார். நான் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்திருக்கோம். பசங்களுக்கு பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா பசங்களை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவர் கூப்பிட்டு வரமாட்டார்.
ஸோ இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது பேட்டுங்களான்னு. இந்த பேட்டெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியான பேட்டுங்க. பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 2500க்கு மேலே தாங்க இருக்குது எல்லா ரேட்டும். ஸோ ஷூஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஷூஸையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னென்னா வந்து மழை வர மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. என்னென்னா இங்கே ஈவினிங்க்கு மேலே தான் மழையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்ட பின்னாடி ஈவினிங் பார்த்திங்கன்னா பாருங்கள், எப்பயும் போல் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.